அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அரவிந்த். இலங்கையில் இப்போ நாங்கள் மன்னார் மாவட்டத்தில் நிற்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மன்னார்ல இருந்து நாங்கள் வவுனியாவுக்கு போக போகிறோம். என்னத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வவுனியா ஜெயில், அதாவது வவுனியா சிறைச்சாலைக்கு தான் நாங்கள் போக போகிறோம். டைட்டில் பார்த்துருப்பீங்க, மீண்டும் வவுனியா சிறைச்சாலையில் நடக்க போகுது என்ன அப்படின்னு போட்டிருந்தோம். அது என்னென்ன சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ரெண்டு விஷயங்கள் வவுனியா சிறைச்சாலையில் எங்களுக்கு இன்னும் பெண்டிங்காக இருக்குது. ஒன்று, நம்ம சிறைச்சாலைக்குள்ள போன நேரத்தில் நமக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே உள்ளுக்குள்ளே நம்மளை எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் பார்த்து கொண்ட நிறைய பேர் இருந்தவங்க. நம்ம போன வழக்கு தெரியும், என்னதுக்காக உள்ளுக்கு போனோம்னு தெரிஞ்ச பிறகு நாங்கள் படுக்கிற இடமா இருக்கலாம், குளிக்கிறதா இருக்கலாம், உள்ள இருந்த விதமாக இருக்கலாம், எல்லாமே மரியாதையோட நல்ல விதமாக இருந்ததில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு தெரிஞ்ச நண்பர்களே சொல்லலாம், சிறைச்சாலை நண்பர்கள் சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு இன்றைய தினம் ஒரு சாப்பாடு நான் வந்த பிறகு கட்டாயம் கொண்டு கொடுக்கணும்னு நினைச்சேன். ஏன்னா சிறைச்சாலை சாப்பாட்டை விட இப்போ வீட்டில் இருந்து சமைச்சு அவங்களுக்காக ஒரு சாப்பாடு எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி ஒரு 10 பேர்கிட்ட சாப்பாடு கொண்டு போகிற மாட்டே கொடுக்கறதுக்காக. ஸோ அது முதலாவது விஷயம். அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களோட லைஃப்பில் நீங்கள் படிக்கும்போது ஸ்கூலில் சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பீங்க. பிறந்தோடனே பர்த் சர்டிஃபிகேட் கிடைக்கும், இறந்தாருன்னா டெத் சர்டிஃபிகேட், கல்யாணம் முடிச்சா கல்யாண சர்டிஃபிகேட், நிறைய சர்டிஃபிகேட் இருக்குது தானே. அதே மாதிரி சிறைச்சாலைக்கு நீங்கள் போனீங்கன்னா, சிறைச்சாலையில் நீங்கள் மறியல் இருந்ததுக்காக மறியல் பத்திரம் அப்படின்னு நினைக்கிறேன், ரிமாண்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னு இங்கிலீஷாக சொல்லுவாங்க, தமிழில் அதான் பேர் வருமானு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு தருவாங்க. ஸோ என்னோட நிறைய சர்டிஃபிகேட் இருக்குது ஃபைலில் போட்டு வச்சது. ஸோ இந்த சிறைச்சாலைக்கு போனதுக்கு அதாவது அதுக்காக ஒரு சர்டிஃபிகேட் தரேன்னு சொன்னதால சரி அந்த டாக்குமெண்ட் நம்மள்ட்ட இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அந்த ரிமாண்ட் சர்டிஃபிகேட்டும் எடுக்க வேண்டிய தேவை இருக்குது. ஸோ இந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் நான் சிறைச்சாலைக்கு திரும்ப போகிறேன். வவுனியாவுக்கு போகிறோம் அப்படின்றதால பார்த்தீங்கன்னா, வவுனியாவில் ஏற்கனவே நான் கேள்விப்பட்டிருந்தோம், இப்போ ஒரு சின்ன குழந்தை ஒருத்தங்க வைத்தியசாலையில் மரணமாயிருந்தாங்க. அதாவது பிரசவிச்ச உடனே அந்த குழந்தை இறந்துட்டுது அப்படின்னு சொன்னாங்க. அந்த பெற்றோருக்கு பிள்ளைகள் இல்லாமல் கனகாலத்துக்கு பிறகு அந்த பிள்ளை பிறக்க இருந்ததாகவும், வைத்தியசாலையில் இருந்த ஒரு கவனையினம் காரணமாக அந்த பிள்ளை மரணம் அடைந்திருக்காங்க அப்படின்றது உண்மையிலே கவலையான விஷயம். ஏற்கனவே நாங்கள் மன்னார்ல ஒரு விஷயம், அதுக்கப்புறம் இப்போ வவுனியான்னு சொல்லி நிறைய இடங்கள்ல இப்போ இந்த மாதிரியான மருத்துவ கவனையினம் காரணமான பிரச்சனைகள் வெளியே வந்து கொண்டிருக்குது. ஸோ இன்றைய தினமும் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏற்கனவே போராட்டங்கள் நடந்திருந்து, அவங்களோட பெற்றோர மனக்குமுறல், அந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வந்த ஒரு அண்ணா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்குது. இன்றைய தினம் வவுனியா போகிறோம். ஏதாவது அதை பற்றின ஒரு தகவலும் உங்களுக்கு தரக்கூடிய மாதிரி இருந்தால் கட்டாயமாக அதை பற்றின ஒரு தகவலையும் தருவோம். ஏற்கனவே எங்கள் வழக்கு பற்றின நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நாங்கள் சொல்லிட்டோம். அப்போ அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இன்னும் எங்களுடைய தொலைபேசி எங்களை கைக்கு வரையில. ஸோ அதுதான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை. இல்லைன்னு சொன்னால் அடிக்கடி உங்களுக்காக வீடியோஸ் போட்டு கொண்டிருக்கலாம், எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. பட் தொலைபேசி அதுக்குரிய விடயங்கள், அதாவது நாங்கள் என்ன சொல்கிறோம், எடுத்த வீடியோக்களை போலீஸ் நிலையத்தில் கையளிக்க வேண்டியிருக்குது. அதுக்குரிய விஷயங்கள் சரியாக வந்துன்னு சொன்னால் ஸோ அதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன். ஒன்று சொல்லணும் என்னென்னு சொன்னால், நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாளுக்கு நாள் நமக்கு ஆதரவு கொண்டிருக்காங்க, அதிகரித்து கொண்டு போகுது. தம்பின்றீங்க, அண்ணான்றீங்க, அதே மாதிரி மகன்ன்றீங்க, அப்படி நிறைய பேருடைய மெசேஜஸ் கால்ஸ் கொண்டிருக்குது. எல்லாருக்குமே உண்மையாக நன்றி. எனக்கு தெரியல, இந்த ஒரு 15 நாளைக்குள்ளே எனக்கு இவ்வளவு ஆதரவு திடீர்னு கூடியிருக்கு அப்படின்றது உண்மையிலே நான் ஒரு பெரிய விஷயமா பார்க்குறேன். இந்த 2 வருஷ பயணத்தில் இந்த ஒரு 15 நாள், அதாவது சிந்துஜா அப்படின்ற ஒரு தங்கச்சியை பற்றி ஒரு பொது விஷயத்துக்காக பேச வெளிக்கிட்ட பிறகு இவ்வளவு ஆதரவு கூடியிருக்கின்றது ஒரு பக்கம். இரண்டாவது, வைத்தியர் அர்ச்சுனா அவர்களுடைய ஃபேன்ஸ்னு சொல்லலாம், ரைட், அவங்களுக்கும் என்ன ரொம்ப பிடிச்சிருக்குது. அதனால அவங்களும் நிறைய பேர் என்ன பின்தொடர்றீங்க. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். சிலருடைய ஃபோன்கள் இனிமேல் ஆன்சர் பண்ணி பேசலை. கட்டாயமாக நான் அடுத்த கிழமையிலிருந்து நான் விட்ட மிஸ் கால்ஸ் எல்லாத்துக்கும் கால் பண்ணி கதைக்கலாம்னு இருக்கேன். எல்லாரோடையும் பேசுவேன். உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து தாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல காணொலிகள், சமூகத்துக்கு சேர்ந்த காணொலிகளை போடக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி எங்களுடைய வாழ்வியல் சம்மந்தப்பட்ட காணொலிகளும் இனி தொடர்ச்சியாக நாங்கள் போடுறதுக்கு இருக்கிறோம். ஏன்னா தொடர்ந்து நாங்கள் ஒரே பிரச்சனையை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாது. அடுத்தடுத்த விஷயங்களை பற்றி நாங்கள் பார்க்கணும். அதே மாதிரி இந்த பிரச்சனைக்காக விட்டுட்டு போகிறோம் இல்லை, இந்த பிரச்சனையை கட்டாயமாக நாங்கள் முன்னுக்கு கொண்டு வருவோம். இதில் என்ன தீர்வு கிடைக்குது அப்படின்றதை நாங்கள் வெளிப்படுத்துவோம். அதாவது சிந்துஜாவினுடைய மரணம் சார்ந்த விஷயத்தில் என்ன தீர்வு கிடைக்கும் அப்படின்றதையும் நாங்கள் வெளிப்படுத்துவோம். இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும், நாங்கள் அடிக்கடி நாங்கள் நிறைய பேருக்கு பேசிக்கொண்டிருந்தா கூட, வைத்தியசாலை, மன்னார் வைத்தியசாலை சார்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த டாக்டர், அதே மாதிரி 2 நர்சஸ், அடுத்தது மிட்வைஃப், இந்த 5 பேருக்குமே தற்கால பணியிடை நிகழ்வு, அதாவது டெம்பரரியாக அவங்கள வேலையிலேருந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அதுக்குரிய கடிதங்கள் எல்லாருக்குமே வழங்கப்பட்டிருக்குது. ஸோ இப்படியான ஒரு விஷயம் நடந்ததும் பார்த்தீங்கன்னு சொன்னால், இது தற்காலிகமாக தானே கொடுத்துருக்கு, அவங்க அப்படின்னா வேலையை விட்டு நிப்பாட்டில் தானே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கத்தில் நம்ம பார்க்காம, இந்த ஒரு தண்டனையாவது இப்போதைக்கு வழங்கப்பட்டிருக்குது. இதுக்கு அடுத்த கட்ட விசாரணையோ இல்லாட்டி நீதிமன்றத்தை நாடி நாங்கள் இவங்களுக்கான ஒரு சிவில் இல்லாட்டி கிரிமினல் வழக்கொண்டு நாங்கள் பதிவு செஞ்சு அதன் மூலமாக அடுத்தடுத்த கட்டங்களை கொண்டு போகக்கூடிய விஷயங்கள் என்ன நடக்குது அப்படின்றத நாங்கள் பார்ப்போம். என்னென்னு சொன்னால், சிந்துஜாவினுடைய தாயார் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. என்னென்னு சொன்னால், அதாவது நீதிமன்றம் ஊடாக வழக்கு தொடர்பது சம்பந்தமாக மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளால் ஒரு போராட்டம் நடந்தது. அந்த போராட்டம் நடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த அம்மாவும் அதே மாதிரி அவருடைய கணவர் பிள்ளையோட போயிட்டு போலீஸ் நிலையத்தில் ஒரு முறைப்பாடு செய்திருந்தவங்க ஒரு கிரிமினல் வழக்கொண்டு சிவில் வழக்கொண்டு
பதிவு செய்யப்பட்டிருந்தது. பின்னர் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா உண்மையிலே சொல்லியிருந்தாங்க இந்த வழக்குகள் வந்து தன்னை கட்டாயப்படுத்தி போட வச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு காலில் சொல்லியிருந்தவங்க. ஸோ அதனால அந்த பொது அமைப்புகள் கொஞ்சம் இப்போ பின்வாங்கி தான் இருக்கிறாங்க. பட் இன்னொரு விஷயம் இருந்தாங்க, டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் வந்து இந்த வழக்கு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் தான் பொறுப்பெடுக்கிறேன், தான் செய்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்னதாகவும் அந்த காணொலியில் அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால பொறுத்திருந்து பார்ப்போம். இது இவங்களுடைய நீதிமன்றம் ஊடான விசாரணை, நீதிமன்றம் போதுக்கு போனால் தான் உண்மையிலே சரியான ஒரு தண்டனை பிழை விட்டவங்களுக்கு கிடைக்கும், பிழை விட்டவங்களுக்கு மட்டும் கிடைக்கும். அதே மாதிரி அவங்களுக்குரிய ஒரு கம்பன்சேஷன், ஒரு நிதி சார்ந்த ஒரு பணம் அப்படின்ற விஷயம் வந்து அவங்கள போய் சேரும்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றின மேலே தகவல் தெரிஞ்சவங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிருங்க. தொடர்ச்சியாக காணொலிகள் வரும். வவுனியா சிறைச்சாலைக்கு போயிட்டு வந்த பிறகு அங்கே நண்பர்கள் எப்படி இருக்காங்க, என்னோட சிறைச்சாலை நண்பர்கள் அப்படின்ற விஷயத்தையும், அதே மாதிரி நம்ம ரிமாண்ட் சர்டிஃபிகேட் கிடைச்ச பிறகு அது சர்டிஃபிகேட் எடுத்து ஒரு உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, நான் இந்த பார்த்தீங்களா OAL ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துட்டேன், AL ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துட்டேன்னு சொல்ற மாதிரி ரிமாண்ட் சர்டிஃபிகேட் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவையும் போடலாம். ஸோ எல்லாருக்கும் நன்றி, ஆதரவு எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை சொல்லிக் கொள்றேன். தொடர்ந்து ஆதரவு தாங்க, தொடர்ந்து எங்களை வீடியோஸை பாருங்க. என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்டை சொல்லிருங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் பேச இருக்குது. இன்றைக்கு வவுனியா போயிட்டு வந்து மற்ற விஷயங்கள் இருக்குது. டாக்டர் அர்ச்சுனா சம்பந்தமாக என்னுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்ற கேள்வியை நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருக்கீங்க. அதற்கான பதில் சம்பந்தப்பட்ட ஒரு காணொலியும் இன்றைய தினம் மாலை பதிவு செய்யறதுக்கு முயற்சி செய்வேன். நன்றி, இன்னொரு காணொலியில் சந்திப்போம்.